ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா MonadAirdrop பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா $225 million மேலேயே வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபண்டு. அண்ட் பேரடிம் வந்து ஒன் ஆஃப் த லீட் இன்வெஸ்டராக இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டில். ஸோ இந்த பர்டிகுலர் ஏர்ட்ராப் வந்து ரொம்பவே ஹியூஜாக இருக்கும் விடும்போது. அண்ட் வார்ம்ஹோல் சைட்லேருந்து மோனாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோனாடோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு. ஸோ மோனாட் வந்து டெஃபினட்டாக வார்ம்ஹோல் கம்யூனிட்டிக்கு வந்து ஏர்ட்ராப் அவங்க வந்து விட்டாகணும். ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்துட்டு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, வார்ம் ஹோலில் வந்து எப்படி நீங்கள் டெலிகேட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ உங்களோட அமௌண்ட் உங்கள் வாலெட்டில் தான் இருக்கும், நம்ம ஸ்டேக் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஸோ ஈவன் வார்ம் ஹோல் சைட்லேருந்து மோனாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அண்ட் அது கூட மோனாட் சைட்லேருந்து மோனாட்னு சொல்லிட்டு ரிப்ளை ட்வீட் கூட போட்டிருக்காங்க. ஸோ ஷுவராக வார்ம் ஹோல் கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு வந்து இவங்க சைட்லேருந்து மோனாட் சைட்லேருந்து ஏர்ட்ராப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வார்ம் ஹோல் சைட்லேருந்து லிட்ரலாக பார்த்தீங்கன்னா $10K அபோவ் வரைக்கும் ஒர்த் ஆஃப் டாலர் வந்து ஏர்ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் ஒரு லைக் ஒன் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இதான் நம்ம டெலிகிராம் சேனல். இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்ஸ் ஆஃப் டைம் சென்ஸ் இன்ஃபர்மேஷன், ஏர்ட்ராப் டீட்டெயில்ஸ், ஏர்ட்ராப் லிங்க் எல்லாமே இங்கே தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மள கண்டிப்பாக இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் மோர் ப்ராஜெக்ட் பற்றி ஒரு ஹியூஜான அப்டேட் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ குக்கி ப்ராஜெக்ட் பற்றி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா June 13th வந்து லிஸ்ட் ஆக போகுது 2024. ஸோ என்ன டைம்லன்னு கேட்டிங்கன்னா 10 AM UTC அந்த டைமில் வந்து பைபிட்டில் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் 5 ப்ரோட்டோகால்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஐ டேட்டா லேயர் அண்டு கூகுள் அனலிட்டிக்ஸ் எப்படி வந்துட்டு வெப் 2க்கு இருக்கோ அதே மாதிரி வந்து Cookie3 வந்து வெப் 3க்கு இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே கேம்பெயினில் வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்து இவங்க கொண்டு வராங்க ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில். ஸோ உள்ளே போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேப்ஸ் எல்லாம் வந்து இதில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களை வந்து செப்பரேட்டாக ஏர்ட்ராப் கூட ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கேஓல் ரவுண்ட் ஏர்ட்ராப் இருக்குது. ஸோ நார்மலாக கம்யூனிட்டி ஏர்ட்ராப் கூட ரன் ஆகிட்டு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பைபிட்டில் கூட ஒரு கேம்பெயின் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால நியூ அக்கௌண்ட்டாக இருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் ஐடியை இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு $100 டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குக்கி ஏர்ட்ராப் ட்ரிபிளாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து போனஸ் ரிவார்டு கூட கிடைக்கும். BMW, ரோலெக்ஸ், ப்ளே ஸ்டேஷன் ஏதாவது வந்துட்டு ரிவார்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதை பற்றி ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் கூட நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை பற்றி கிடையாது, கம்யூனிட்டி ஏர்ட்ராப் பற்றி. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இந்த பேக்கரின்னு இருக்கும், இதில் போயிட்டு நிறைய கொஸ்டெல்லாம் இருக்கும். இந்த கொஸ்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீஸ் கிடைக்கும். அதை தாண்டி ஈகோ சிஸ்டம் பாயிண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா கூட நமக்கு வந்து இது கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை, இது ஃப்ரீ பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். ஈகோ சிஸ்டமில் ஆல்ரெடி அவங்க ஈகோ சிஸ்டம் ப்ராஜெக்ட்டில் எதுலையாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா. ஸோ 4 days தான் இருக்குது, அதுக்குள்ளே ட்ரை பண்ணி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் டாஸ்க்லாம் உள்ளே போயிட்டு. அண்ட் அவங்களோட லிஸ்டிங் வந்து June 13th நடக்க போகுது 10 AM UTC. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை வந்து லைக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ அந்த டே தான் கண்டிப்பாக தெரியும். பட் பார்க்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ப்ராஜெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் மட்டும் டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கம்யூனிட்டிக்கு ரொம்ப ஃப்ரீ ஏர்ட்ராப் கொடுக்குறாங்க. 5 million டோக்கன் வரைக்கும் இருக்குது அப் ஃபார் கிராப். ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் லிஸ்டிங் டேட் ரொம்பவே கிட்ட இருக்குது. ஓகேங்களா? June 13th. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மெயினாக மோனாட் ஏர்ட்ராப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இது எக்ஸ்பெக்டட் ஏர்ட்ராப் தான். பட் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய வார்ம் ஹோல் டோக்கனை டெலிகேட் பண்ணாலே போதும். ஸோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு உங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஸ்டேக் ஃபார் கவர்னன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் தான் நம்ம வந்து வார்ம் ஹோல் ஸ்டேக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ம் ஹோல் வந்து உங்கள் சொலனா வாலெட்டுக்கு, அதாவது ஃபேண்டம் வாலெட்டுக்கு அமுச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீன்ஸ் லைக் எவ்வளோ வேணுமோ உங்களை அமுச்சிக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்டேக் ஃபார் கவர்னன்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் நம்ம டெலிகேட் பண்ணணும். ஸோ அதாவது ஐ வாண்ட் டு டெலிகேட் டு மை செல்ஃபை கொடுத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு டெலிகேட் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் ஸோ என்னோட அட்ரஸ் நான் கீழே கொடுக்குறேன், என்கிட்ட கூட நீங்கள் வந்து டெலிகேட் பண்ணலாம். ஸோ டெலிகேட் பண்ணுறதுனால உங்கள் டோக்கன் எனக்குலாம் வராது. ஸோ என்னோட ஓட்டிங் பவர் வச்சு நான் ஓட் பண்ணும்போது உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டிங் விழுவும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் செப்பரேட்டாக ஓட் பண்ண தேவையில்லை. என் அட்ரஸை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணாலே என்னோட கிடச்சிரும். அதை செலக்ட் பண்ணி இதில் போய் நீங்கள் டெலிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் எனக்கு நீங்கள் டெலிகேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ
ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்து இப்போ வந்து நம்ம வந்து சொலானாவில் இருக்கக்கூடியது வந்து இவிஎம் செயினுக்கு வந்து அனுப்ப போகிறோம் இன்னொரு செயினுக்கு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேண்டம் வாலெட்டில் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கணும் கொஞ்சம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 1000 வார்ம் ஹோல் டோக்கன் வந்துட்டு இப்போ வந்துட்டு செயின் மாற்ற போகிறேன். ஸோ சொலானா ஃபஸ்ட்டு ஃபேண்டம் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சொலானாவில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அப்போ அங்கே காமிக்கும். ஸோ ஃபேண்டம் வாலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் காமிச்சிடும். அப்புறம் கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இந்த வாலெட் இவிஎம் வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஆர்பிட்ரம் இது எது வேணால் போய்க்கலாம், பட் பேஸ் நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேஸ் நெட்வொர்க்லேயும் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் வரும். ஸோ பேஸ் ஏர்ட்ராப் கொடுக்கும்போது அதுலேயும் நீங்கள் எலிஜிபிள் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நெட்வொர்க்கை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் வாலெட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெட்டாமாஸ்க் வாலெட்டு கேட்கும். ஸோ உங்கள் மெட்டாமாஸ்க் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ சொலானா செயினில் நீங்கள் வச்சுருக்க வார்ம் ஹோல் மொத்தத்தையும் உங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து சொலானா செயின்லேருந்து பேஸ் செயினுக்கு வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறோம். அது உங்களோட இந்த செயினுக்கு வந்துடும். பிரிட்ஜ் பண்ணுறோம் பேசிக்லி. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு பிரிட்ஜ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு வந்து ஃபீ ரொம்பவே கம்மியாக தான் எடுக்கும். அண்ட் மறுபடியும் இதை வந்து லைக் இப்போ பிரிட்ஜ் பண்ணுறோம்ல, இதே மெத்தடை மறுபடியும் யூஸ் பண்ணி மறுபடியும் சொலானாக்கே பிரிட்ஜ் பண்ணி உங்கள் வாலெட்டு கூட அமைச்சிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்காக அப்ரூவ் அண்ட் ப்ரொசீட் வித் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கேட்கும் உங்களோட ஃபேண்டம் வாலெட்டில். ஸோ ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிடும். இதுக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபீ போகிற மாதிரி இருக்கும். ஸோ சோலில் கொஞ்சம் ஃபீஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து டன் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட்னு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் டெலிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் டு வாலெட் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா மெட்டாமாஸ்கில் பாப்பப் ஆகும். ஜஸ்ட் உங்கள் பேலன்ஸ் அங்கே ஷோ அப் ஆகும். ஆட் டோக்கன் கொடுத்தீங்கன்னா அங்கே மெட்டாமாஸ்க் வந்து ஆட் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் டெலிகேஷன் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வெளியே கொண்டு வந்து விட்ரும். மறுபடியும் என்னோடய அட்ரஸை இது பண்ணி என்னோட இதை சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுத்து நீங்கள் வந்து டெலிகேட் பண்ணலாம். ஸோ இதில் தான் பண்ண அவசியம் கிடையாது, உங்களில் கூட பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம பிரிட்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேக்கிங் அமௌண்ட் எல்லாமே இங்கே காமிச்சிரும். செயின் வந்து பேஸில் தானே நம்ம கொடுத்தோம். ஸோ அதனால் பேஸ் செயினில் இருக்குதா இல்லையான்றதை உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா நெட்வொர்க் எல்லாம் பக்காவாக சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு டெலிகேட்டிங் டு என்னோட இதுக்கு நீங்கள் பண்ணலாம், உங்களோட இது கூட பண்ணிக்கலாம். உங்களோட இதுக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஓட் பண்ணுற சமயத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக ஓட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டேக் ஃபார் கவர்னன்ஸ்னு இருக்கும் இப்போது. ஸோ ஜஸ்ட்டு ஸ்டேக் ஃபார் கவர்னன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து ஃபீ இல்லாமல் பண்ண முடியும். ஃப்ரீ கேஷ் மூலியமாக பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு சைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை மெட்டாமாஸ்க் பாப்பப் ஆகும். சைன் கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து சைன் ஆகிடும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இதை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கனாலே கம்ப்ளீட் ஆன இது காமிச்சிரும். ஸோ நமக்கு வந்து ஓட்டிங் பவர் எவ்வளோ இருக்குன்னா 1K இருக்குது. நம்மளால் வந்து ஓட் பண்ணிக்க முடியும். ஸோ அது கம்மிங் சூனில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அது அவைலபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் கூட நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். இப்போ உங்கள் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் தான் இருக்குது, எங்கேயுமே போகாது. இதை நீங்கள் வந்து இப்போ நினச்சா கூட மறுபடியும் வந்துட்டு இந்த போர்ட்டல்னு இருக்குது. ஓகேங்களா? போர்ட்டல் பிரிட்ஜில் வந்து மறுபடியும் பிரிட்ஜ் பேக் பண்ணிவிட்டு சொலானா செயினுக்கே பிரிட்ஜ் பேக் பண்ணிவிட்டு உங்களோட வாலெட்டுக்கே அனுப்பிச்சு மறுபடியும் விற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து உங்கள் பேலன்ஸ் எங்கேயுமே லாக் பண்ணிலாம் வைக்கல, நீங்கள் எங்கிட்டையும் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டெலிகேஷன் அந்த கவர்னன்ஸ் பவர் கிடைக்குது, ஓட் பண்ணுற பவர் மட்டும்தான். ஸோ விற்றிங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த பவரும் போயிடும். ஓகேங்களா? அதனால் டக்குன்னு வித்துறாதீங்க. அதுக்கப்புறம் இந்த கேலக்ஸ் டாஸ்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிபில் ப்ரிவென்ஷன் இருக்குது. ஸோ இந்த நாமிஸ் இருக்கும், உள்ளே வந்துக்கோங்க. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி உள்ளே வந்து இந்த என்எஃப்டியை வந்து மின் பண்ணிக்கோங்க. மேட்டிக்கில் ஒரு $5 ஒர்த்து வந்து தேவைப்படும். பட் 40 பாயிண்ட்ஸ் வேலை உங்களோட வாலெட்டோட ஸ்கோர் வந்து 40க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் இதை மின்ட்டே பண்ண முடியும். பட் இதை மின்ட் பண்ணால் தான் சிபில்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து டன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போய் ஃபாலோ பண்ணிக்கணும் ட்விட்டரில். ஸோ உள்ளே போய்ட்டு ட்விட்டரில் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஸ்டேக் ஃபார் கவர்னன்ஸ் பை மண்டேன்னு இருக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது, நம்ம ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பட் மண்டே வந்துட்டு ஜூன் 10th நினைக்கிறேன். ஸோ ஜூன் 10th அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இதை ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இதுவுமே கம்ப்ளீட் ஆகிடும். நம்மளால் வந்துட்டு இந்த இதை கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ஸையும் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் தான் நீங்கள் வந்து இப்போதைக்கு பண்ணணும். ஸோ ஜஸ்ட் உங்களோட டெலிகேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஓட்டிங் பவர் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களுக்கே கூட பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கூட பண்ணிக்கலாம். எனக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்
பெனிஃபிட்னா நானே வந்து ஓட் பண்ணிடுவேன் பிஹாஃப் ஆஃப் யூ. ஸோ உங்களுக்கு பதிலாக நானே ஓட் பண்ணுற மாதிரி இருப்பேன். பட் இந்த ஓட்டிங் பவர் வந்து போயிடும் இன்கேஸ் நீங்கள் வந்து மறுபடியும் செல் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ மறுபடியும் பிரிட்ஜ் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இங்கேருந்து இந்த பவர் நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ கொஞ்சம் காலத்துக்கு இதில் எப்படியும் நான் வந்து வார்ம் ஹோல் வாங்கி ஹோல்டு பண்ணலான்னு தான் இருக்கேன் ஃபார் ஃபியூச்சர்ஸ்க்கு. ஸோ அந்த பர்பஸ்க்கு இருக்கிறனால நான் கொஞ்சம் லாங் டேர்ம்க்கே ஹோல்டு பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இவ்வளோ தான் கைஸ் இந்த மோனாட் ஏர்ட்ராப்பில் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இந்த அதாவது எப்படி வந்து வார்ம் ஹோல் வந்து மோனாடுக்கு ஏர்ட்ராப் கொடுத்தாங்களோ கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு, டெஃபினட்டாக மோனாட் சைட்லேருந்து வார்ம் ஹோல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா இது ஒரு வே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி நீங்கள் ஃப்ரீ வே வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்கார்டில் எல்லாம் போய் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ஆக்டிவாக இருந்து நீங்கள் ரோல்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஏர்ட்ராப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ until the very end.